காய்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம். நான் உங்களுடைய பவானி. இந்த வீடியோ எதை பற்றினா, நாங்கள் சேலம் முருகர் கோவிலுக்கு எப்படி போனோம் அப்படின்றத பற்றி தான் இந்த விளாக் ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் முருகர் கோவிலுடைய கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச தகவல்களையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் ஒரு நாள் திங்கட்கிழமை இங்கேருந்து சென்னையிலேருந்து ஊட்டிக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும் பொழுது போகிற வழியில் தான் சேலம் முருகர் கோவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி என் சிஸ்டரோட மேரேஜுக்கு போகிட்டு வரும்போதே இந்த பிளான் போட்டோம் கோவில் போகலான்னு சொல்லிட்டு. பட் டைம் சுத்தமாக இல்லை, எல்லாரும் தூங்கிட்டாங்க, நிறைய ரீசன்ஸ் இருந்தது. அதெல்லாம் அப்படியே வச்சு கோவிலுக்கு போக முடியாமலே ஆயிடுச்சு லாஸ்ட் டைம். இந்த டைம் போகணும், பட் யாருக்கையும் நம்ம சொல்ல வேணாம், கோவில் கிட்ட வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தூங்காமல் எல்லாரும் லைட்டாக கண்ணை சந்தா கூட நான் தூங்காமல் கண்ணை முழிச்சு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எப்போ முருகர் கோவில் வரம்ட்டு மேப்பில் பார்த்துட்டே இருந்தேன். கோவில் வந்த உடனே டிரைவர் அண்ணாட்ட, அண்ணா கொஞ்சம் இந்த கோவிலில் மட்டும் நிறுத்துங்க, ஒரு 1 hour சாமி கும்பிட்டு வந்துடும், எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆனால் கூட பே பண்ணிக்கிறேன் சொன்ன உடனே சரி அவரும் முருகர் கோவில் உள்ள வண்டியை விட்டுட்டார். மெயின் ரோட்ல இருந்து முருகர் கோவில் கிட்ட போறதுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். தூரத்துல இருந்து முருகரை பார்க்கும் பொழுதே என்னோட எக்ஸைட்மெண்ட் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இத்தனை நாள் ஏதோ ஒரு வீடியோலையோ ஸ்டேட்டஸ்லையோ பார்த்துட்டு இருந்த முருகரை இன்னைக்கு நேரில் நம்ம ஆசை தீர பார்த்து அவர் பாதங்களை தொட்டு வணங்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நினைக்கும் போதே என்னோட கண்ணீர் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. தூரத்துல இருந்து பார்க்கும் போதே நான் அழுதுட்டேன். இந்த முருகர் கோவில் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னு நான் சொல்லித்தான் உங்களுக்குலாம் தெரியணும்னு இல்லை, இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சொல்லிடுறேனே. கோவில் எங்கே இருக்குன்னு சொல்லி அதே ஒரு 10 நிமிஷம் பிளேட் போட மாட்டேன், சும்மா சின்னதாக சொல்லிக்கிறேன். நம்ம சென்னையிலிருந்து சேலம் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் தான் இந்த முருகர் கோவில் இருக்குது. அது மட்டும் இல்லை, உலகத்திலேயே இந்த முருகர் சிலை தான் மிக பிரம்மாண்டமானது அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்த முருகர் சிலை இருக்கக்கூடிய கோவிலுடைய பெயர் முத்துமலை முருகர் கோவில் நம்மளுக்கு தெரியும். மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுடைய பெயர் 10 மலை. நல்லா இருக்கல, நல்லா எதுகை மோனையோட இருக்குன்னு நினைக்கின்றேன். அது முத்துமலை, இது 10 மலை. சூப்பர் சூப்பர். சாரி அது 10 மலை, இது முத்துமலை. நான் கோவிலுள்ள நுழைஞ்ச உடனே நெய் தீபம் வாங்கி முருகருக்கு முன்னாடி நின்று உருகி 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 வேண்டி, நிறைய கஷ்டங்கள் இருக்குது, எல்லா கஷ்டமும் போயிடணும் முருகா, எல்லாரையும் எங்கள் குடும்பத்தில் நல்லா வச்சிரு அப்படின்னு சொல்லி வேண்டி முருகருக்கு ஒரு அரோகரா போட்டுட்டு அப்படியே கோவிலை சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த ட்ரிப் எங்களோட பிளானில் இல்லவே இல்லை. ஆக்சுவலாக நான் தான் மேப் பார்த்துட்டு போகலாம், இந்த வாட்டியாவது மிஸ் பண்ணிடக்கூடாது சான்ஸ்ன்னு சொல்லிட்டு இதை விட இன்னொரு பெரிய பிளான் போட்டிருந்தேன். அது அம்மாக்கே ஊட்டிக்கு போனோன்னே தான் தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஷாக் ஆனாங்க, அப்புறம் நான் சொல்கிற ரீசன்ஸ்லாம் அக்செப்டபுளாக இருந்ததுனால ஏற்றுக்கிட்டாங்க. அது என்னென்னா திருச்செந்தூர் போகலான்னு சொல்லிட்டு அம்மாகிட்ட சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏற்றுக்கிறதுக்கு, இருந்தாலும் போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகிடும், போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொன்னதுனால ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த படிகளை நான் ஏறுறப்போ ஒரு படபடப்பு, மெய்சிலிருப்பு, இனம் புரியாத என்னுடைய உள்ளுணர்வு முருகப்பெருமானுடைய இந்த விஸ்வரூபத்தை இவ்வளோ கிட்ட நின்று பார்த்தப்போ என்னையே அறியாமல் அரோகரா கோஷம் போட ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லை, அவருடைய கால்களை கட்டி அணைச்சி ஆனந்தத்தை கண்ணீராக வெளிப்படுத்திட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. பௌர்ணமி வெளிச்சத்தில் முருகரை அவ்வளோ கிட்ட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது உள்ளே இருக்க மூலவர், முத்துமலை முருகர் கோவிலுடைய மூலவர் சன்னிதானம். இது கீழே வந்தோம்னா முருகர் கோவிலேருந்து மேலே முருகர் சிலையை பார்த்துட்டு கீழே இறங்கி வந்தோம்னா இருக்கும். அதற்கும் பின்னாடி மலை இருக்குது, இருட்டாக இருந்ததுனால நாங்கள் ஏறி போய் மேலே பார்க்கலாம். அந்த முருகர் கோவில் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அங்கே இருட்டாக இருந்ததுனால எங்களால் ஏற முடியல. அண்ட் முத்துமலை முருகர் கோவிலுக்கு வந்ததுக்கு ஒரு ஞாபகமாக அங்கேருந்து ஒரு வேலை வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் மூலவர் சன்னிதானத்தில் போய் மூலவரை தரிசிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வெளியே கொடிமரத்தாண்ட நின்று முருகருக்கு மறுபடியும் ஒரு அரோகரா கோஷம் போட்டு விட்டு முருகரை பார்த்து ரொம்ப பிரமிச்சுட்டு அந்த ஆனந்தத்திலேருந்து வெளிவர முடியாத அளவுக்கு அப்படியே அமைதியாக உட்கார்ந்து அந்த அழகெல்லாம் ரசிச்சுட்டு இருந்தோன்னே சொல்லலாம். சாமியை பார்த்து முடிச்சுட்டோன்னே அங்கே இருக்க கடைங்களெல்லாம் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் போனது வீக் டேஸ் தான், வீக்கெண்ட் கூட கிடையாது. ஆனால் திருவிழா மாதிரி இருந்தது. அந்த நைட் டைம்லேயும் ரொம்ப அழகழகாக இருந்தது. பொருட்கள்லாம் வாங்கணுன்னு தான் ஆசை. எங்களோட ட்ராவலிங் ட்ரிப்பில் உடஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசித்தோம். அது மட்டும் இல்லை, நிறைய 90s சாக்லேட்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. நான் ட்ரை பண்ணாத நிறைய சாக்லேட்ஸ்லாம் அங்கே இருந்தது. அதெல்லாம் அப்படியே வாங்கிட்டு போகிற வழில சாப்பிட்லான்ட்டு வாங்கிட்டோம். எல்லாமே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுன்னே சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் சாமியை பார்த்து முடிச்சா அதீத மன திருப்தியில் ஊட்டிக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் பிளான் போட்டது 10 o'clock ஒரு 11 o'clockலாம் ஊட்டியில் ரீச் ஆகிடுவோன்னு பிளான் போட்டோம். பட் நான் ஒரு 7:30 கோயிலுள்ள போனோம். கோயிலுலேருந்து வெளியே வர்றதுக்கே 9:30 ஆகிடுச்சு. சுற்றி முருகரோட அழகை ரசிச்சுட்டு இருந்ததுனால. அண்ட் ஊட்டிக்கு போகிறதுக்கு மிட்நைட் ஆகிடும்னு சொல்லி டிரைவரை நான் சொன்னேன். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான். இதோட
திருச்செந்தூர் vlogகும் இருக்குது, பார்க்கலாம். அதுவும் ஒரு வீடியோவை எடிட் பண்ண முடிச்சா கண்டிப்பாக வீடியோவை எடிட் பண்ணி போடுறேன். ஸோ பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரையும் ஸ்டே டியூன் வித் #Tejalo. மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேங்களா?